ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜெவி எக்ஸைட்ஸ் மீ ஜீவா. என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வணங்கான்லேருந்து சோங் ரிலீஸ் ஆகிருக்கு. வணங்கான் வந்து நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிற படம். இப்போ கிட்டத்தில் தான் ரீசெண்டாக ஆடியோ லான்ச் எதாவது செஞ்சாங்க. நம்ம சூர்யா சார், நம்ம பாலா சார் எல்லாமே கலந்து பேசியிருந்தேன். அந்த ஒரு 2-3 வீடியோஸ் மட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை மட்டும் நான் பார்த்தேன். மற்ற ரிலீஸ் ஆகிடுச்சாங்கிறது எனக்கு தெரில. பட் அதுவே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம அருண் விஜய் பார்க்குறப்ப கியூட்டா அழகாக இருந்தார். பக்கத்தில் நம்ம சூர்யா சார் இருந்தார். அதுவுமே நல்லா இருந்துச்சு. இதுங்க நான் சொல்லக்கூடாது, சும்மா அந்த ஒரு ஆடியோ லான்ச் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொன்னேன். சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சாங் தான் பார்க்க போகிறோம். என்ன சாங்னு பார்த்தா இறை 100 அப்படின்னு சொல்லி ஒரு லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இதுலேயுமே யார் மியூசிக் பார்த்தா நம்ம தெரியும், ரீசெண்டாக ஃபுல்லாகவே இட் கொடுத்துட்டு வர நம்ம ஜிவி பிரகாஷ் தான் இதுலேயுமே மியூசிக். நம்ம பாலா சார் டைரக்ஷனில் வரப்போகிற படம் தான் வணங்கான். அதில் இருக்க சாங் தான் வாங்க கேட்டு வரோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இறை 100, லெட்ஸ் கோ கேஸ். விஓஸ் ப்ரொடக்ஷன்ஸ், சுரேஷ் காமாட்சி பிரசன்ஸ், வணங்கான் அருண் விஜய், ஃபிலிம் பை பாலா. என்ன சோங்? நல்லா இருக்கு எடிட்டிங். ஜெய பிரகாஷ் குமார் மியூசிக் ஓகே, நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. மது பாலகிருஷ்ணன், லிரிக்ஸ் கார்த்திக் நேதா. மதம் 100 ஆண்டால் என்ன, பொய் வாழ்ந்தால் என்ன, மெய் வீழ்ந்தால் என்ன, புவி வாழும் பேரன்பிலே விஞ்ஞானம் ஒரு பாதி, மெய்ஞானம் ஒரு பாதி, அஞ்ஞானம் சரி பாதி. எப்படி இருக்காரு பாலாத்தோட படத்தை காப்பாற்ற மனிதனுண்டு, மனிதனை காப்பாற்ற கடவுளுண்டோ, எவர் வேதம் தான் விடை கூறுமோ, ஓங்காரம் ஓர் கண்ணிலே, ஓங்காரம் ஓர் கண்ணிலே, வானாம் வாழ வாழ்வுண்டு மண் மீதிலே, சார்வாரம் வைதீகம் ஆன்மீகம் தெய்வீகம் நாள்தோறும் ஏதேதோ சொல்கின்றதே, இவை ஏதும் கேளாமல் இயல்பான ஓர் அன்பில் இரு ஜீவன் வாழ்கின்றதே. இறை 100 இருந்தால் என்ன, மதம் 100 ஆண்டால் என்ன. அமைதியொன்று இவர் வாழ்விலே நிறைந்தோடுதே, ஆகாயம் ஓர் உண்மையே, பூலோகம் ஓர் உண்மையே, வானாம் காணும் பாசங்கள் பேருண்மையே, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி நூறாகி லிரிக்ஸ் வந்து தரமா இருக்கு. கார்த்திக் நேதா ஃபுல்லாவே தமிழ்ல தான் கொடுத்துருக்காரு லிரிக்ஸ. ஜிவி மியூசிக்ல நம்ம கார்த்திக் நேதா, லிரிக்ஸ்ல சிங்கர் மது பாலகிருஷ்ணன் அவர் தான் பாடியிருக்காரு. சாங் வந்து ஸ்டார்ட்ல வந்து ஏதோ ஒரு சாங் வந்து என்னோட கனெக்ட் ஆனிச்சு.
ஏதோ ஒரு சாங் கனெக்ட் ஆச்சு. பட் வந்து இந்த சாங் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நம்ம ரீசெண்ட் டைம்ல இப்படி ஒரு அந்த மியூசிக் வந்து எந்த ஒரு இரைச்சலும் இல்லாம அவ்வளோ அழகா இருக்கு மியூசிக் கேட்குறப்ப. ஏன்னு சொன்னா இன்னொரு ஒரு விஷயம் அதுல வந்து ஃபுல்லாவே தமிழ்ல தான் லிரிக்ஸ். எங்கனையுமே அந்த இங்கிலீஷ் எல்லாம் எதுவுமே மிக்ஸ் ஆகல. ஃபுல்லாவே தமிழ்லங்கிறப்ப அது நல்லா இருக்கு. கேட்குறப்ப நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று வருது. அவ்வளோ அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து ஒரு லிரிக்ஸை வந்து நான் நல்லா நோட் பண்ணேன். கடவுளை காப்பாற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், மனிதனை காப்பாற்ற கடவுள் உண்டோ. என்னமா ஒரு லிரிக்ஸ். உண்மைதான். ஏன்னா நம்ம அப்ப எல்லாம் ஓகே, அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. பட் வந்து அந்த லிரிக்ஸ் வந்து அவ்வளோ அழகா எனக்கு உள்ள அப்படியே பதிஞ்சிருச்சு. இப்படி ஒரு லிரிக்ஸ் இந்த மாதிரின்னு சொல்லி நல்லாவே இருக்குது. ஸோ உண்மையாக நல்லா இருக்கு. கேட்குறப்ப அவ்வளோ அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. டைரக்டர் ஓகே, நம்ம டைரக்டர்ஸ் யாருன்னு சொன்னால் நம்ம பாலா சார் அப்படிங்கிறது தெரியும். மியூசிக் வந்து நம்ம ஜிவி சார். ஓகே, நெக்ஸ்ட் இயர் தான் படம் வரப்போகுது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.